ஜெய் ஸ்ரீராம். அடியேன் ஜி.எம். சுவாமிஜி. இன்றைய பக்தி தலைப்பிலே அன்னதானத்தின் மகிமையை பற்றிய சிறு துளி. நிறைய புராண கதை இருந்தாலும் அதிலே சிறு துளி. தானத்திலே சிறந்தது அன்னதானம். ஒரு தருணத்திலே ஒரு நாட்டின் அரசன், அவனுக்கு ரொம்ப நாளாக ஆசை, நம்ம சொர்க்கத்துக்கு போகணும், அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு ரொம்ப நாளாக வரும்போது அவனுக்கு மனசில் ஒரு கிளேசம் இருந்தது. சரி, இதுக்கு ஒரு வழி பிறக்கணும், நம்ம முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மந்திரியை அழைச்சிட்டு ஒரு முனிவரை போய் பார்த்தார் அரசன். முனிவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு, ஐயா, என்னுடைய காலம் முடிந்த உடனேயுமே நான் நேராக சொர்க்கத்துக்கு போகணும், அதுக்கு எனக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாராம். அதற்கு அந்த முனிவர் சொன்னாராம், நிறைய தானம் தர்மம் பண்ணணும், முக்கியமாக அன்னதானம் பண்ணணும், பசுதானம் பண்ணணும், இல்லாதவர்களுக்கு உதவி செய்யணும், பழைய ஆலயங்களை புதுப்பிக்கணும், தண்ணீர் பந்தல் அமைத்து கொடுக்கணும், கல்யாணம் ஆகாதவர்களுக்கு, முடியாத வசதி இல்லாதவர்களுக்கு கல்யாணங்கள் செய்து வைக்கணும். இதெல்லாம் செய்யறதோட முக்கியமாக சாப்பாடுன்னு கேட்டால் அவளுக்கு உடனே சாப்பாடு பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நம்ம இங்கே செஞ்சுட்டேன்னா நேராக சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னாராம் அந்த முனிவர். உடனே எனக்கு என்ன வசதி இல்லையா, நான் உடனே எல்லாமே செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுதானம் கொடுத்தார், அடுத்தது ரிஷபதானம் கொடுத்தார், கல்யாணம் ஆகாதவர் கொடுத்தார். எல்லாமே வரும்போது தான தர்மங்கள்லாம் அந்த மந்திரியை கையில் வச்சுட்டு ஒன்றா தானங்கள் செஞ்சுட்டே இருந்தான் அந்த அரசன். எப்படியாவது அவனுடைய எண்ணங்கள் சொர்க்கத்துக்கு போகணுங்கிற ஆசை. எல்லாமே செஞ்சானே தவிர அன்னதானத்தை தவிர அத்தனையும் செஞ்சுட்டான். அவர் சொன்னதை எல்லாத்தையும் நிறையாவே செஞ்சுட்டார், அன்னதானத்தை மட்டும் செய்யலை. சரி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் செஞ்சு முடித்து சந்தோஷத்தில் ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து சந்தோஷமாக இருக்கும், நம்ம சொர்க்கத்துக்கு போயிடுவோம்னு நினச்சி சந்தோஷமாக இருந்தார். ஆனால் அந்த மந்திரி இதெல்லாம் செய்யறதுக்கு மந்திரிக்கு வசதி இல்லை. அரசன் என்னென்ன செய்கிறாரோ அவருக்கு வரும்போது உறுதுணையாக இருந்து எல்லா தர்மங்களையும் அவரும் மந்திரி செய்தார். நமக்கு அதில் ஏதாவது கொஞ்சம் புண்ணியம் கிடைக்கட்டுமே அப்படின்னு நினச்சிட்டு செஞ்சார். இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப வாசலில் ஒரு வயோதிக பிச்சைக்காரன் வந்தார். ஐயா, ரொம்ப பசி தாங்க முடியல, ரொம்ப பசியில் துடிக்கிறேன், கொஞ்சோண்டு சாதம் கொடுங்க அப்படின்னு கேட்டாராம். உடனே இது அரசனுடைய காதில் விழுந்துருத்து. அரசன் கண்ணா பண்ணான்னு சத்தம் போட்டு, வெளியில் போ, இப்போ தான் நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன், என்னை தொந்தரவு பண்ணாத, வெளியில் போ, ஏதாவது காசு கொடுத்து அனுப்பு எல்லாரையும், இல்லாட்டா காசு ஏதாவது கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்களை விட்டு காசை கொடுத்து விடு அப்படின்னு சொன்னாராம். ஐயா, எனக்கு காசெல்லாம் வேண்டாம், வயிற்றில் ரொம்ப பசி தாங்க முடியல, கொஞ்சோண்டு சாதம் கொடுங்க போகிறோம் அப்படின்னு சொன்னாராம். அரசனுக்கு கோபம் வந்துடுது. ஏன்னா இவன் தான் தான தர்மம்லாம் பண்ணிட்டு ரொம்ப அசதியாக இருக்கானே, சந்தோஷத்துலேயும் அசதியிலையும் ரொம்ப அப்படியே இருக்கான், உட்காந்துருக்கான். அவனுக்கு கோபம் வந்துடுது. ஏன்னா இந்த அன்னதானத்தை பற்றி அவன் தெரிஞ்சிக்கவே இல்லை. கோபம் அவனை சத்தம் போட்டாரான். சத்தம் போட்ட ஒன்றும் அந்த வயோதிகமான பிச்சைக்காரன் பசியில் அப்படியே நடந்து வெளியில் வரும்போது அந்த மந்திரி கூப்பிட்டாராம். உனக்கு பசி தானே, உனக்கு சாதம் கொஞ்சோண்டு தரேன், சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரி பசியை போக்கினாராம். பசியை போக்கினவுன்னு அந்த வயோதிகர் வாழ்த்தி சொல்லிட்டு, நீ நேராக சொர்க்கத்துக்கு போவ, சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வாயால் சொல்லிட்டு போனாராம். சொல்லி முடித்துவிட்டு குறிப்பிட்ட காலம் ஆனது. மந்திரியும் அரசனும் ஒரே நாளில் காலம் ஆயிடுத்து. 2 பேருமே இறந்துட்டார். நேராக இறந்த உடனே நேராக 2 பேரும் சொர்க்கத்துக்கு போகிறார். சொர்க்கத்துக்கு போன உடனேயும் யமதர்மன் மந்திரியை கூப்பிட்டு, நீ அந்த இடத்துல உட்காரு, அடுத்த சீட்டில் இவர் உட்காரு அப்படின்னு சொன்னாராம். முதல் இடத்துல வரும்போது மந்திரியும், 2வது இடத்துல அரசனையும் உட்கார்ந்தாராம். உடனே மந்திரிக்கு அரசனுக்கு என்னடா இப்படி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவரை கேட்டு, யமதர்மனை கேட்டு, நான் இவ்வளோ தான தர்மம் செஞ்சுருக்கேன், எனக்கு முதல் இடம் இல்லாமல் எனக்கு 2வது இடம்னு சொல்கிறேளே அப்படின்னு அதுக்கு யமதர்மன் சொன்னாராம்.
எல்லா தான தர்மமும் நீ செஞ்ச, ஒன்றும் குறைன்னு நான் சொல்லலை. பணத்தினாலையும் காசு பணத்தினாலையும் அவ்வளவு நீ செஞ்ச. ஆனால் ஒரு வயோதிக பிச்சைக்காரன் வந்து எனக்கு சாப்பாடுன்னு கேட்டப்ப நீ வந்து அவனை விரட்டி அடித்த, ஒரு இத்தினோண்டு கூட சாப்பாடு போடலை. அந்த நேரத்தில் வந்து பசிங்கிறவனுக்கு வந்து எவ்வளவு தான தர்மம் செய்யலைன்னாலும் அந்த மந்திரி என்ன செஞ்சார், அவன் எச்சிருக்கக்கூடிய கொஞ்சோண்டு சாதத்தை கொடுத்து அவனோட பசியை ஆக்கினார். அதனால தான் அவர் வந்து இன்னைக்கு சொர்க்கத்திலே முதலிடத்தில் இருக்கார் அப்படின்னு சொன்ன உடனான மன்னன் வந்து தன்னுடைய தவறை உணர்ந்தாராம். எப்பேற்பட்ட கதையை பாருங்க. தானத்தில் சிறந்தது அன்னதானமாகும். இப்பேற்பட்ட அன்னதானத்தை நாம் முடிந்த அளவுக்கு மனசார செய்தமானால் நாமும் சந்தோஷமாக இருக்கலாம், நம்மளுடைய குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும். அவனருள் பெறுவோம். ஜெய் ஸ்ரீராம். அடுத்த நிகழ்ச்சியிலே சிந்திப்போம். ராம் ராம்.